ஜாதகத்தின் மூலமாக முதலில் உங்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வரன்தேடல் பெற்றோருக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. வருகின்ற 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சேலம் மாவட்டம் புத்திரகவுண்டம்பாளையத்தில் அமைந்துள்ள உலகத்திலே மிகவும் உயரமான முருகன் சிலை 146 அடி உள்ள கோவிலில் மாபெரும் மங்கள சந்திப்பு விழா மற்றும் ஜாதக பரிவர்த்தனை விழா, ராகு கேது பூஜை, திருமண தடை நீங்க பூஜை, வியாபார அபிவிருத்தி பூஜை, இது அனைத்தும் நடக்கவிருக்கிறது. இந்த விழாவின் சிறப்பு நீண்ட நாள் திருமணமாகாதவர்களுக்காக ஓம வணக்கப்படுகிறது. காலை 7 மணி முதல் 9 மணி வரை தடை நீங்கு பூஜை, ராகு கேது பூஜை, செவ்வாய் தோஷ பூஜை, தொழில் அபிவிருத்தி பூஜை, இது அத்தனை நடக்கிறது. இந்த விழாவிலே அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோவில் சேலம் டு ஆத்தூர் மெயின் ரோட்டில் புத்திரகவுண்டம்பாளையம் என்ற இடத்திலே உள்ளது. அனைத்து பேருந்துகளும் அந்த முத்துமலை முருகன் கோவில் பஸ் ஸ்டாப்பில் இருக்கும். எனவே வரும் வாடிக்கையாளர்களும் பக்தர்களும் வரன்தேடல் பெற்றோர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்றொன்று, திருமண அமைப்பாளர்கள், திருமண வய நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லிக் கொள்கிறோம். அன்றைய தினம் ஞான சம்பந்தம் அவர்களின் தலைமையிலே மாபெரும் பற்றிமன்ற நிகழ்ச்சி நடக்கிறது. திருமணம் தாமதமாவதற்கு பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற தலைப்பில் மாபெரும் பற்றிமன்ற நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த விழாவிலே கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறோம். பேர் மோகன்ராஜ், ராகு கேது ஜாதகம், ஆயிலிய நட்சத்திரம், கடகராசி, சிம்ம லக்னம், பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு, உயரம் 170 சென்டிமீட்டர், 17/7/1996 பிறந்திருக்காரு. மாசம் 1,20,000 சம்பளம் வாங்குறாரு. சிங்கப்பூர்ல இருக்காரு. சொந்த ஊர் அரியலூர். அப்பா பேரு லோகநாதன், அம்மா பேரு லதா. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த 3 பேரு, மொத்தம் 4 பேரு. தம்பி ஒருத்தர் இருக்காரு, தங்கை 2 பேரு, ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. மருதூரில் வீடு, மெயின் ரோட்டில் மொத்தமாக 1.7 ஏக்கர் விவசாய நிலம் மெயின் ரோட்டில் உள்ளது. இவர் பிறக்கும் போதே புதன் மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 16 வருஷம் 2 மாசம் 10 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற மணமகள் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம், பேரு பாலாஜி, சுத்த ஜாதகம், இந்து துளுவ வேளாளர், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மேச லக்னம், பிஇ சிவில் படிச்சிருக்காரு. 11/4/1990 பிறந்திருக்காரு. மாசம் 30,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் திருக்கோவிலூர். அப்பா பேரு ராஜேந்திரன், ஆயில் ஸ்டோர் வச்சிருக்காரு. நல்ல வருமானம். திருமதி ஜெயராணி, அரசு பணி ஓய்வு. படித்த நல்ல குடும்ப பாலன வரனா கேட்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு 2.2 36 சென்ட் பிளாட் இருக்குது. கடை வாடகை கொண்டது. நல்ல வசதி. விஐபி ஜாதகம். இவர் பிறக்கும் போதே ராகமகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது. 17 வருஷம் 4 மாசம் 21 நாள். குருமகாதசை 16 வருஷம். சனி திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு என்ற வரம் வைத்துள்ளவர்கள்
எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா, சோழிய வேளாளர் பிள்ளை, ராகு கேது செவ்வாய் ஜாதகம், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, விருச்சக லக்னம், எம்பிஎஸ் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.6, 20/9/1993 பிறந்திருக்காரு. அப்பா பேரு கம்பெனி பேரு சிறுகாண்டு பண்றாங்க. அப்பா பேரு கதிரேசன், ரிட்டையர்ட் டிஎன்இபி. அம்மா பேரு ராணி கதிரேசன், இல்லத்தரசி, டாக்டர் வர மட்டும் எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு ஒரு சேர்ந்து கூட பிறந்தவர் ஒருத்தர், மொத்தம் 2 பேர் தான். சொந்த வீடு மற்றும் பிளாட் இருக்குது, நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே குருமகா திசையில வந்திருக்காரு. எனவே இவருக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு நிசி, துளுவ வேளாளர் அகமுடியல், 12 செவ்வாய், அனுச நட்சத்திரம், விருச்சக ராசி, ரிஷப லக்னம், உயரம் 5.6, 13/5/1998 பிறந்திருக்காரு. லண்டன்ல வேலை செய்யறாங்க. சொந்த ஊர் விழுப்புரம். அப்பா பேரு பத்மநாபன், பள்ளி மெடிக்கல் வச்சிருக்கிறாங்க. திருமதி பிரியா, இல்லத்தரசி, படித்த நல்ல குடும்ப பாகனான்னு கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, ஒரே பொண்ணுதான். சொந்த மெத்த வீடு 2 இருக்குது. இவங்க பிறக்கும் போதே சனி மகா திசை 2 வருஷம் 4 மாசம் 30 நாள், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இது அழகான பொண்ணு கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த ஜாதகம் பேரு கிருபாகரன், ராகு கேது செவ்வாய் ஜாதகம், துளுவ வேளாளர், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கன்னி லக்னம், பிஇ சிவில் படிச்சிருக்காரு. உயரம் 5.11, உதவி பொறியாளர், மாசம் 75,000 சம்பளம், நீர்வளத்துறை, தமிழ்நாடு அரசு, காசிப்பாளையம், ஈரோடு, சொந்த ஊர் சேலம். அப்பா பேரு குப்புசாமி, உதவி பொறியாளர், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை. அம்மா பேரு டாக்டர் வா உஷாராணி, பொருளாதாரத்துறை தலைவர், சீக்கிய அரசு கலை கல்லூரி, ஈரோடு. டாக்டர் மற்றும் அரசு பணியில் உள்ள வரம் கேட்டிருக்கிறாங்க. எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இவர் பிறக்கும் போதே ராகு மகா திசை போந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 11 வருஷம் 2 நாள். குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இந்த ஜாதகருக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு நித்யா, சுத்த ஜாதகம், அனுச நட்சத்திரம், விருச்சக ராசி, சிம்ம லக்னம், எம்பிஎஸ் டாக்டர். உயரம் 5.3, 13/3/1993 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேரு இளங்கோவன், பள்ளி ஆசிரியர் மற்றும் காப்பாளர், ஓய்வு ரிட்டையர்டு. திருமதி பவுனாம்பாள், இல்லத்தரசி, பிடிஎஸ், எம்டிஎஸ், எம்பிபிஎஸ் இருந்தா சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, உடற்பிறப்பு 1, மொத்த எண்ணிக்கை 2. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போதே சனி மகா திசை 11 வருஷம் 4 மாசம் 8 நாள், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
நாயகமலை அலுவலகம் சென்னை எக்மூரிலே உள்ளது. கட்ட தலைமையிடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர். எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. இந்த ஜாதகங்களை நீங்களும் பாருங்கள். உற்றார் உறவினருக்கும் ஷேர் செய்ய சொல்லிக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.